ஸோ இந்த வீடியோவில் ஜீமன் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ எல்லோரும் படிச்சிருப்போம் ஸ்கூலில். ஸோ இன்னொரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தி ஜீமன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ ஜீமன் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போட்டால் ஓகேவா, எனர்ஜி லெவல் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஜீமன் எஃபெக்ட் சொல்லுது. ஓகேவா? ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஓகேவா, okay, so when an atom is placed in magnetic field, so basically இது வந்து external magnetic field இல்லையா? so external magnetic field ன்னு வச்சுக்கோம், BEXCT ன்னு எழுதியிருக்கோம் சஃபிக்ஸில். எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஷிஃப்டட். அப்படி நடக்கும்போது தி எனர்ஜி levels are shifted. இதுதான் வந்து ஜீமன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துக்குவோம். ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துகிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அது மேலே வச்சு டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஃபார் சிங்கிள் ஆட்டம் ஓகே, ஃபார் சிங்கிள் ஆட்டம் என்ன பண்ணுவோம், let us take for single atom perturbation, disturbance எப்படி இருக்கும், perturbation for single atom perturbation எப்படி இருக்கும், disturbance. perturbationங்கிறது வந்து disturbance. ஒரு ஆட்டம் சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம் இருக்க ஒரு எலக்ட்ரான் எடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டத்தை எடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுன்னா அந்த எனர்ஜி லெவல் டிஸ்டர்ப் ஆகுது. அதை தான் பர்டர்பேஷன் சொல்லுவாங்க. டிஸ்டர்பன்ஸை தான் பர்டர்பேஷனுங்கிறது டிஸ்டர்பன்ஸ் ஆர் சம் சேஞ்சஸ். எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லெவலில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. எப்போது ஒரு ஆட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா. ஸோ இந்த ஃபினாமினா தான் வந்து ஜீமன் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா அந்த சிஸ்டத்தில் எனர்ஜியும் மாறும். ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதோட டோட்டல் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்கும். எப்போன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நார்மல் கண்டிஷனில் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஆட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். பேசிக்காக ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்கும். அதை வந்து நம்ம ஹமில்டோனியன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹமில்டோனியன்கிறது டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஹமில்டோனியன்கிறது டோட்டல் எனர்ஜி. அதை வந்து ஹெச்ன்னு எழுதுவோம். ஓகேவா? அதான் ஹமில்டோனியனோட டோட்டல் எனர்ஜி. இங்கே வந்து ஜீமன் எஃபெக்ட்னால இப்போ என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் ஆட்டத்தை எடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிடுறோம். ஹெச்ங்கிறத நம்ம வந்து டோட்டல் எனர்ஜின்னு எழுதுவோம், அதாவது ஹமில்டோனியன் எழுதுவோம். ஜெட்டுங்கிறது ஜீமன் எஃபெக்ட். ஓகேவா? ஜீமன் எஃபெக்ட் இந்த ஸ்டடீஸில் நம்ம ஒரு சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆட்டத்தை எடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடுறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த டோட்டல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஆட்டத்தோட டோட்டல் எனர்ஜி மாறும். ஏன் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எனர்ஜி லெவல் மாறுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டத்தோட இல்லை அந்த சிஸ்டத்தோட எனர்ஜியும் மாறும். அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஹெச்இசட் ப்ரைம்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து நம்ம ஜீமன் எஃபெக்ட் இதை பற்றி படிக்கிறதுனால ஹெச்இசட் ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. சிம்பிளாக என்ன பண்ணுவோம், ஹெச்ங்கிறது
டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஒரு சிஸ்டத்தை வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வர்ற ஒரு டோட்டல் எனர்ஜியை வந்து ஹெச் ப்ரைம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜீமன் எஃபெக்ட் பற்றி படிக்கிறதுனால ஹெச்இசட்னு வச்சுக்கோம். இனிஷியலாக அந்த சிஸ்டத்தோட இல்லை அந்த ஆட்டத்தோட ஒரு எனர்ஜியை. ஓகேவா? ஹெச்இசட்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஹெச்இசட் ப்ரைம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஜீமன் எஃபெக்டில் நம்ம அந்த ஆட்டம் எந்த ஆட்டம் ஸ்டடி பண்ணுறோமோ அந்த ஆட்டத்தோட எனர்ஜி ஆஃப்டர் தி பர்டர்பேஷன் ஆர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? ஹெச்இசட் ப்ரைம் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ பேசிக்காக அந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. டிஸ்டர்பன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? மைனஸ் ஆஃப் மியூ எல். ஓகேவா? ஸோ இங்கே மியூ எல்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது மியூ எஸ். ஓகேவா? இன்ட்டு பி எக்ஸ்டர்னல். இது வந்து எக்ஸ்டர்னல்ங்கிறது சஃபிக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆட்டத்தை எடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போட்டிங்கன்னா அதனோட ஹமில்டோனியன் அதாவது டோட்டல் எனர்ஜி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான், ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான், அப்புறம் அந்த ஆட்டத்தை எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வச்சிங்க. அதாவது இந்த ஆட்டம் மேலே அப்ளை பண்ணிக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ. ஸோ இந்த 3 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட டோட்டல் எனர்ஜி இருக்கும், அந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம வந்து ஸோ இந்த இடத்துல இந்த ரிலேஷனில் பார்த்திங்கன்னா மியூங்கிறது மியூ எல். ஓகேவா? ஸோ இங்கே வந்து மியூ எல்ங்கிறது ஆர்பிட்டல் பேசிக்கலாக மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு தி ஓகே ஃபர்ஸ்ட் மியூ எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, மியூ எஸ் நினைப்போம். ஸோ மியூ எஸ்ங்கிறது ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு எலக்ட்ரான் ஸ்பின். ஓகேவா? மேக்னெட்டிக் மூமெண்ட் டைபோல் மூமெண்ட் டியூ டு எது? எலக்ட்ரான் ஸ்பின். ஓகேவா? மியூ எஸ்ங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு எலக்ட்ரான் ஸ்பின். அடுத்தது மியூ எல்ங்கிறது அந்த ரிலேஷனில் மியூ எல் அப்படின்னா என்னென்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு orbital motion of the electron, due to orbital motion of electron. ஓகேவா? டியூ டு ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்போ இருக்கிறது. அடுத்தது பிஎக்ஸுங்கிறது என்னது? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ரைட் பிஇஎக்ஸ்டிங்கிறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் மூமெண்ட், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற டெர்மினாலஜி. ஸோ இது வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ்
ஆட் பண்ணிவிட்டு பேசிக்காக எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி பட்டவு சிஸ்டம் பட்டவு சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு கேல்குலேட் இல்லையா? அப்படி தான் நம்ம இதை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்பிட்டல் டைபோல் மூமெண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஆர்பிட்டல் மோஷன் அண்ட் ஸ்பின் மோஷன் அதோட வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். மியூ எஸ் எப்படி எழுதுவோம்? ஸோ மியூ எஸ் அப்படிங்கிறது ஸ்பின் மூமெண்ட். ஸோ மியூ எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் ரைட் மைனஸ் இ பை பி. ஓகே, இ பை பி இன்ட்டு எஸ். ஸோ இதுதான் வந்து magnetic moment, dipole magnetic moment due to electron spin. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே மியூ எஸ் மியூ எல் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ மியூ எல்ங்கிறத வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ரைட் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பை 2m இன்ட்டு எல். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டல் மூமெண்ட்டோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட ரிலேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குல்லையே அதோட மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. சரி, இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண என்ன வரும்? ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச் ரைட் ஹெச் ஜெட் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம். ஸோ ரைட் இந்த டேர்ம் அடுத்தது இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். மைனஸ் இ பை பி இன்ட்டு எஸ் ப்ளஸ் இதில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸும் சேர்த்து எழுதிக்குவோம் பை 2m இன்ட்டு எல் இன்ட்டு பிஇஎக்ஸ்டி. ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் டோட்டல் எனர்ஜி ஹாமில்டோனியன்னு இப்போ நம்ம வந்து அதோட மியூ எல் மியூ எஸ் வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஹெச்ஏ இசட் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாத்தையும் மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் வெளியில் இருக்குது. இந்த ரெண்டும் மைனஸுக்கும் இதுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்தோன்னா எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். அப்போ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்தது இருக்கிற காமனான ஒரு டேர்ம்ஸ் நம்ம வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே சின்ன சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்கு பதில் எம்ன்னு எழுதணும். ஓகேவா? இது பி இல்லை, இது பேசிக்காக எம். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது பேசிக்கலி இட்ஸ் எம். ஓகே, இது வந்து எம், அது 2m. இது வந்து எம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எம்ன்னு எழுதணும். ஓகே, ஸோ அடுத்தது இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்குது, இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போது இதில் இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இ பை எம்ங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, ரெண்டு டேர்ம்லேயும். ஸோ அடுத்தது எல். ஓகேவா? எல் ப்ளஸ் 2s அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஹாமில்டோனியன், ஃபைனல் ஹாமில்டோனியன் நம்மளுக்கு கிடச்சிக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஹாமில்டோனியன். ஸோ இந்த ஹாமில்டோனியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப்டர் பர்டர்பேஷன். ஸோ எல் வேல்யூ ரைட் எல் வேல்யூ எஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஆன் தி எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி. ஸோ இதுதான் வந்து ஹாமில்டோனியன் இப்போது. ஓகே, பர்டர்ப்டு ஹாமில்டோனியன். ஸோ இதில் நம்ம இப்போ வந்து சீமன் ஸ்பிளிட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஒரு எனர்ஜி லெவல், அதாவது மேக்னெட்டிக் ஒரு ஆட்டத்தை எடுத்துன்னு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க, இல்லை ஒரு ஆட்டம் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி லெவல், எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எனர்ஜி லெவலுக்கும் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கும் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும்.
மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி ஒரு இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டரை தான் நம்ம வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியலை தூக்கி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடும்போது ஸோ இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணி இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங்கை டிசைட் பண்ணணும். இது வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து த நேச்சர் ஆஃப் த ஸ்ப்ளிட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஓகேவா த நேச்சர் ஆஃப் எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங் இல்லையா? ஸ்ப்ளிட்டிங் இல்லைன்னா எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங்னே எழுதிடலாம் நம்ம. நேச்சர் ஆஃப் எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங் depends on strength of internal field. Strength of internal field. Okay, so strength of the internal field and applied external field. ஓகேவா? ஸோ therefore என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 2 கண்டிஷன் வரும் இப்போது. ஸோ இப்போ 2 ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? 2 ஃபீல்டு இருக்குன்னு சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு BEXT ஆல்ரெடி எழுதிட்டோம். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அடுத்தது பி இன்டர்னல் ஃபீல்டு. இந்த பி இன்டர்னல் ஃபீல்டு அந்த மெட்டீரியல்லே இருக்கும். ஓகேவா? இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஆக்சுவலாக இன்டர்னல் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்டர்னல் ஃபீல்டு. ஸோ இந்த 2 ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரிசல்டண்ட்டாக ஒரு கண்டிஷனை கொடுப்போம். ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்குது இப்போது. ஸோ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வந்துருச்சு, எக்ஸ்டர்னல் ஃபீல்டுன்னு வந்துருச்சு, ஒரு இன்டர்னல் ஃபீல்டு வந்துருச்சு. இப்போ 2 கேஸ் இருக்கும் இதில். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ என்ன, ஒன்று வந்து ஒரு பி இன்டர்னல் இருக்கு இல்லையா, அது கம்மியாக இருக்கும் எக்ஸ்டர்னலை விட. இன்னொன்று வந்து ஸோ ஃப்ரண்ட் கேஸ் இதில் பி இஃப் பி external is less than B internal அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட இன்டர்னல் ஃபீல்டு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் டாமினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த கண்டிஷனில் ஃபைன் ஸ்ட்ரக்சர் dominates. ஸோ இந்த கண்டிஷனில் ஃபைன் ஸ்ட்ரக்சர் டாமினேட்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா HZ ப்ரைம் வந்து 2 ஸ்மால் வேல்யூ வந்து இஸ் ஸ்மால். டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக ஆயிருக்காது. ஏன்னா இன்டர்னல் ஃபீல்டு அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கம்மியாக இருக்குது. அப்போது ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அதிகமாக இருந்தால் தான் அது போய் இன்டர்னல் ஃபீல்டை ஓவர்டேக் பண்ணி ஸோ அதுலேருந்து அந்த சிஸ்டத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். டிஸ்டர்பன்ஸுங்கிறது இந்த இடத்துல எனர்ஜி லெவலை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்குது, இன்டர்னல் ஃபீல்டு
கம்பேர் பண்ணும்போதுங்கிறம்போது, ஸோ அதில வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஏற்கனவே இருக்கிற ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ஃபைன் ஸ்ட்ரக்சரோட வேல்யூஸ் அப்படியே இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஃபீல்டு கம்மியா இருக்கிறதுனால, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கம்மி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியா இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அடுத்த கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி எக்ஸ்டர்னல் இஸ் கிரேட்டர் தேன் பி இன்டர்னல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீமன் எஃபெக்ட் டாமினேட்ஸ். என்ன ஜீமன் எஃபெக்ட் டாமினேட்ஸ் அப்படின்னா, எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங் ஆகும்னு அர்த்தம் அதுக்கு. ஜீமன் எஃபெக்ட் டாமினேட்ஸ். டாமினேட்ஸ். ஸோ ஜீமன் எஃபெக்ட் டாமினேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜீமன் எஃபெக்ட்டுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலை தூக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டுலையோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே மெட்டீரியல் போடும்போதோ ஸோ அதில் ஒரு எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங் ஆகும். அப்போ ஜீமன் எஃபெக்ட் டாமினேட்ஸ் அப்படிங்கிற போது அது ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி லெவல்லேருந்து இது ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜீமன் எஃபெக்ட் வந்து டாமினேட் பண்ணுதுங்கிற போது. ஓகேவா? ஸோ ஃபைன் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் தி பெர்டர்பேஷன் அண்ட் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் பெர்டர்பேஷன். ஸோ ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ அப்படின்னா இன்னொரு கண்டிஷனும் சொல்லலாம். ஹெச் ப்ரைம் வந்து இஸ் லார்ஜ், அதாவது வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஃபைன் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் தி பெர்டர்பேஷன். ஃபைன் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது, இல்லைன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து வேல்யூஸ் வந்து அதிகமாகுதுன்னு. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குது, இன்டர்னல் ஃபீல்டு இருக்குது. 2 கேஸ் பார்த்தோம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இன்டர்னல் ஃபீல்டோட கம்மியாக இருக்கிறது, இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து இன்டர்னல் ஃபீல்டோட அதிகமாக இருக்கிறது. இன்னொரு கேஸ் 2 வேல்யூவும் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும். கைண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேல்யூ வந்து ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி சேம் ஆர்டர் அப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? 2 ஃபீல்ட்ஸ் ஆர் கம்பேரபிள் அப்படின்னு வச்சிங்கன்னா we need the full machinery of degenerate perturbation theory. So therefore என்ன பண்ணணும்னா, it is necessary to diagonalize the relevant portion of the Hamiltonian by hand அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் இதுதான் கேஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஜீமன் எஃபெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். பேசிக்காக ஜீமன் எஃபெக்ட் நீங்கள் டாமினண்ட்டாக அப்சர்வ் பண்ணணுன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதிகமாக அப்ளை பண்ணால் தான் உங்களால் ஜீமன் எஃபெக்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஜீமன் எஃபெக்டோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ பேசிக்காக ஜீமன் எஃபெக்ட்ங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலை தூக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடும்போது எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட் ஆகுது, அதை பற்றி பேசுகிறது தான் வந்து ஜீமன் எஃபெக்ட். ஸ்டார்க் எஃபெக்ட்டுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் போட்டிங்கன்னா எனர்ஜி லெவலில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.